வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். CITU தொழிற்சங்கம் நிறுவி 54 ஆண்டுகள் கடந்த நிலையில் BML ஒப்பந்த தொழிலாளர்கள் நுழைவு வாயில் கூட்டம் நடத்தினார்கள். உழைக்கும் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் செயல்படுத்திட பல்வேறு போராட்டங்கள் நடத்திடும் சூழ்நிலையில் கடந்த 54 ஆண்டுகளுக்கு முன் CITU என்ற தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டு நாடு முழுவதும் பணியாற்றும் அனைத்து வித தொழிலாளர்களின் காத்திடும் வகையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் பெற்றுத்தந்து சாதனை படைத்துள்ளது. அத்தகைய CITU தொழிற்சங்கம் 30/5/2024 அன்று தனது 55வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பட்சத்தில் தங்கவயல் BML ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றிட கோரி தொழிற்சாலை முன்பு நுழைவு வாயில் கூட்டம் நடத்தினார்கள். இந்த டேட்டில் ஏன் இன்றைக்கி நம்ம மீட்டிங் போட்டுக்கிறோம்னா, இன்றைக்கி CITU-உடைய 54வது வருஷம் ஃபவுண்டேஷன் டே. அதனால் இன்றைக்கி இங்கே CITU மீட்டிங்கு கேட் மீட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். இதில் முதலாவதாக எல்லா தொழிலாளிகளுக்கும் புரட்சிகரமான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் CITU உடைய வழிகாட்டல் பிரகாரம் இவ்வளோ வருஷமாக நம்ம இந்த ஒரு யூனிட்டியாக இருந்து நம்ம இங்கே எல்லாம் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணின்னு வந்திருக்கிறோம். அதே போல் வர காலகட்டத்திலையும் நம்மளோட யூனிட்டி ரொம்ப முக்கியம். இங்கே உங்களோட யூனிட்டி தான் எங்களுக்கு பலம். 2 பேரோட யூனிட்டி தான் நமக்கு இந்த போராட்டம் வெற்றி பெறதுக்கான பலம். அதனால் எப்போவுமே இந்த யூனிட்டியோடு இருந்து நம்ம இங்கே ஒவ்வொரு போராட்டமும் நம்ம வெற்றி பெறணுன்றதுக்காக உங்களை கேட்டுக்கிறோம். நம்மளுடைய ரைட்ஸ்க்காக இந்த CITU-ல சைனா வந்துருந்து நம்ம ரைட்ஸ்க்காக மட்டும் தான் போராடினோம். இப்போ கூட நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நம்மளுடைய உழைப்பிலையும் நம்மளுடைய ரத்தம் வேர்வையிலும் தான் நம்ம சம்பள உயர்வு கேட்கறதால போனஸ் கேட்கறதால நம்மளுடைய ரைட்ஸ், அது நம்மளுடைய பங்கு. அதுக்காக ஸ்டேட் கமிட்டி மீனாட்சி சுந்தரம் அவருடைய வழிகாட்டல் பிரகாரம் இங்கே நம்மளோட லோக்கல் கன்வீனர் AR பாபுடைய வழிகாட்டல் பிரகாரம் நம்ம இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் கரெக்டாக நடத்தின்னு வந்துருக்கிறோம். அதே போல் நடத்தின்னு போவோம். சில கருங்காலிங்க இதுக்கு திசை திருப்ப பார்க்குவாங்க, அவங்கள வேறு எடுக்குவோன்ற உறுதிமொழி எடுத்துக்கின்னு இந்த நிகழ்ச்சியை தொடருவோங்க. தொடருங்க. தொழிலாளர் தோழர்களே, எல்லோருக்கும் முதலாவதாக மே தின வாழ்த்துக்களை உரிதாக்கி கொண்டு CITU-வின் அடிக்கல் நாட்டின தினத்தின் வாழ்த்துக்களையும் உரிதாக்கி கொண்டு இந்த நேரத்தில் முதலாவதாக எல்லா தோழர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எதுக்காகனா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இன்டோர் ஸ்ட்ரைக் பண்ணோம் நியாயமான கோரிக்கைக்காக 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அது முழுமையாக வெற்றி பெறத்துக்கான காரணம் ஒரே காரணம் தான், நம்ம எல்லாரோடைய ஒரு ஒற்றுமை தான், வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த எல்லாருடைய ஒற்றுமைக்காக எல்லாம் ஒருங்கிணைந்ததுக்காக இந்த கால வேலையில் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக வேஜ் டிவிஷனை பற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும். வேஜ் டிவிஷன் சார்ட்டர் ஆஃப் டிமாண்டோடைய டெர்மினேஷன் லெட்டர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கார்பரேட் ஆஃபீஸில் நம்ம சப்மிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற லோக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு HR டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம கார்பரேட் ஆஃபீஸில் சப்மிஷன் பண்ணோம். அதுக்கடுத்து டிசம்பர் 22ஆம் தேதி நம்மளுடைய நியாயமான சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம சப்மிஷன் பண்ணோம். சப்மிஷன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க, ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிட்டோம், ப்ரொடக்ஷன் பிளானிங் ஆகின்னு இருக்குது, நல்லபடியாக ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமேல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. நம்ம கொடுத்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்டோடைய ரிமைண்டர் மேலே ரிமைண்டர் லெட்டர் ஒன்று கொடுத்தோம். என்னைக்குனாக்கா மார்ச் 20ஆம் தேதி கொடுத்தோம். நான் ஏற்கனவே சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருக்குறேன், நீங்கள் எங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளிருப்பு போராட்டம் பண்ணப்போ நம்மளுடைய EK சமீர் கே சார்கிட்ட பேசணும். இந்த மாதிரி எங்களுக்கு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருக்குறோம் சார், எங்களை நீங்கள் கூப்பிடல அப்படின்ட்டு. நிச்சயமாக ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் டைரக்டர்ஸ்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்றேன்னு அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. அதுக்கடுத்து ரிமைண்டர் லெட்டர் 2 என்னைக்கு கொடுத்தோன்னா 23ஆம் தேதி இந்த மாதம் கொடுத்தோம். ஆக தொடர்ந்து நம்ம கொடுத்துனே இருக்கிறோம் ரிமைண்டர் லெட்டர். இப்போ இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சீஃப்
SM சுப்பிரமணிய சார்கிட்ட பேசணும், புதுசாக வந்திருக்கிற EK மேடம் கிட்ட பேசணும். மேடம், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருக்குறோம், எங்களை நெகோசியேஷனுக்கு நீங்கள் கால் பண்ணணும். நவம்பர் மாதத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்து அப்ரோச் பண்ணினே இருக்கிறோம் மேனேஜ்மெண்ட்டை, எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்கள் பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன், கண்டிப்பாக பேசுகிறேன், கண்டிப்பாக கூப்பிட்றேன்ற பதிலை தவிர வேறு பதில் அவங்ககிட்ட நமக்கு எதுவுமே வரல. ஸோ வி ஆர் கீப் ஆன் அப்ரோச்சிங் த மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் அவர் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட். த மேனேஜ்மெண்ட் இஸ் மியூட் அண்ட் சைலண்ட். தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஃபார் அஸ். நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது பதில், நமக்கு தேவையான பதில் வரல. கூப்பிடுறேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெகோசியேஷன் கூப்பிடுறேன், தொடக்கமே ஆகலை. அப்போது இந்த நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இன்னும் அமிக்கபிளாக தாழ்மையான முறையில் அமைதியான முறையில் உங்களை அணுகுமுறை செஞ்சுனே இருக்கிறோம். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் செவி கொடுக்கலன்னா நீங்கள்லாம் எங்களை வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ஷனுக்கு தள்ளுறீங்கன்னு அர்த்தமாக எனக்கு தோணுது. அது மாதிரி எங்களை தள்ளுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி அமைதியில் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா ட்ரேட் யூனியனுடைய ஆக்ஷனுக்கு நாங்கள் போகிறதுக்கு நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நியாயமான கோரிக்கை தான். இது வரைக்கும் நம்ம பண்ணினுக்கிறது எல்லாமே நியாயமானது தான். 7 வருஷம் அக்ரிமெண்ட்டில் பொறுமையாக இருந்தோம். நவம்பர் மாதத்துலேருந்து பொறுமையாகிறோம். மே மாதம் முடிய போகுது, இன்னும் 2 நாளில். இன்னும் நம்ம பொறுமையை தான் கடைப்பிடிச்சுன்னு இருக்கிறோம்.